மண்டே மினி விலாக் பார்க்கலாமா? ஸோ அன்றைக்கி பார்த்திங்கன்னா லஞ்சுக்கு தேவையான எல்லா காய்கறியுமே கட் பண்ணி எடுத்து வச்சுட்டு ரயானை கொண்டு போய் ஸ்கூலில் விடுறதுக்காக போயிட்டேன். ஸோ அவனை ஸ்கூலில் விட்டுட்டு வந்துட்டு லஞ்ச் ப்ரிப்ரேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அன்றைக்கி பார்த்திங்கன்னா புளிக்குழம்பும் புடலங்காய் பொரியலும் தான் பிளான் பண்ணியிருந்தேன். கொஞ்சம் சோம்பேறியாக இருந்ததுனால புளிக்குழம்பு வந்து குக்கர்லேயே வந்து பண்ணிட்டேன். ஸோ ஒரு சைடு குழம்பு, ஒரு சைடு பொரியல், ஒரு சைடு ரைஸ் வந்து ரெடியாகிட்டு இருந்தது. ஸோ அந்த பொரியலுக்கு வந்து லாஸ்ட்டாக வந்து தேங்காய், ஜீரகம், பச்சை மிளகாய் போட்டு அரைச்சி ஆட் பண்ணும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ லஞ்ச் ஒரு பக்கம் ரெடி பண்ணி முடிச்சுட்டு நைட் அடை தோசை பண்ணலான்னு சொல்லிட்டு அதுக்கு தேவையான எல்லாமே எடுத்துகிட்டு இருந்தேன். எல்லா பருப்புமே ஆட் பண்ணியிருந்தேன். கொண்டக்கடலை, அதுக்கப்புறமா வந்து கருப்பு உளுந்து, பச்சை பட்டாணி எல்லாத்தையுமே நல்லா ஆட் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணிவிட்டு இது கூடவே ஒரு 3 வரமிளகா அதையுமே சேர்த்து வந்து ஊற வச்சுட்டேன். ஒரு 12 மணி இருக்கும். பாதாம் ஊற போட்டிருந்தேன். அதையுமே சாப்பிட்டுட்டு ரயானை போய் ஸ்கூலில் போய் கூப்பிட்டுட்டு வந்துட்டேன். லாஸ்ட் ஃப்ரைடே வந்து ஸ்போர்ட்ஸ் டே போயிருந்தோம் இல்லையா? ஸோ அதுக்காக அவனுக்கு பார்ட்டிசிபேஷன் சர்டிஃபிகேட் கொடுத்துருந்தாங்க. அதையுமே வாங்கி வச்சுட்டு ஒரு ஈவினிங் ஒரு 4 o'clock இருக்கும். நம்ம ஊற வச்ச அடை தோசை கூட வச்சுருந்தோம் இல்லையா? அது எல்லாத்தையுமே அரைச்சி எடுத்து வச்சுட்டேன். ரொம்ப நாளாகவே கருப்பு உளுந்து கஞ்சி பண்ணணும்னு பிளான் பண்ணிகிட்டே இருந்தேன். ஸோ அன்றைக்கி ஃபைனலாக வந்து பண்ணியாச்சு. ரொம்ப சூப்பராக இருந்தது. இதுக்கு தேங்காய் பாலும் ஆட் பண்ணலாம், பாலும் ஆட் பண்ணலாம். நான் தேங்காய் பால் ஆட் பண்ணி தான் பண்ணியிருந்தேன். ஒரு கிளாஸ் குடிச்சிட்டு அன்றைக்கி நைட் டின்னருக்கு வந்து வேர்க்கடலை சட்னியும் அடை தோசையும் தான். அந்த டே பார்த்திங்கன்னா அப்படி தான் போச்சு. பாய். அஸ்ஸலாமு அலைக்கும்.